உதித்தருள்வாராம். அப்புறம் சொல்றார், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன். இந்த பதத்தை மட்டும் கவனிக்கணும். என்னன்னா ஒருத்தன்னு சொல்றாரு. அது என்ன சார் ஒருத்தன் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா, நிறைய கடவுள்கள் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். நிறைய கடவுள்கள் கிடையாது. ஒரே ஒரு பரம்பொருள் தான். ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்கவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அது வெளிப்படுது. உதாரணத்துக்கு முருகனை எனக்கு குழந்தையாதான் பார்க்க பிடிக்குது அப்படின்னா, நேராக பழனிமலைக்கு போகிறோம், குழந்தையா காட்சி தருகிறார். இல்லை அவரை சம்சாரியா பார்க்கணும்னு நினைச்சோம்னா வள்ளி தெய்வ யானையோட திருமண கோலத்தில் நம்மளுடைய திருத்தணியில பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகிறார். ஆனால் அந்த பரம்பொருள் ஒருத்தன் தான், இறைவன் ஒருவன் தான். அவன் திருத்தணியில் இருக்கிறான். அவன் வேறு எங்க இருக்கிறானா? அழகா சொல்றார் பாருங்க, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன். அந்த மலையில வீற்றிருக்கக்கூடியவன் மலை விருத்தன். அதுக்கடுத்து தாங்க ஹைலைட் என்னன்னா, என் உளத்தில் உரை கருத்தன். உள்ளத்துல இருக்கக்கூடிய